Hello friends, welcome to VM DJ Academy, Chennai's best DJ and music production academy. Okay, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஃபார் ஆல் DJs. என்ன வீடியோனா ரிலேட்டட் ட்ராக்ஸ். ரிலேட்டட் ட்ராக்ஸ்ன்றது ஒரு ஆப்ஷன் எல்லா சாஃப்ட்வேர்ஸ்மே இருக்கும். Rekordbox, Tractor, virtual DJ, Serato எல்லா சாஃப்ட்வேர்ஸ்மே இந்த ஆப்ஷன் இருக்கும். நான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து Rekordboxல ரிலேட்டட் ட்ராக்ஸ் எப்படி யூஸ் பண்ண போறோம். ரிலேட்டட் ட்ராக்ஸ்னா என்ன? அது வந்து என்ன ஃபங்க்ஷன் ஆக்சுவலின்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணுச்சுன்னா VM DJ Academy ஜாயின் பண்ணுங்கள். இங்கே வந்து புதுசாக வெட்டிங் அண்ட் கார்பரேட் டிஜே கோர்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கோர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது, அந்த லிங்க் கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். சரி, இந்த ரிலேட்டட் ட்ராக்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரிலேட்டட் ட்ராக்ஸ்ன்றது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்து எந்த சாங் அடுத்தது போடலான்ட்டு சாஃப்ட்வேர் சொல்லும். நார்மலாக ஒரு டிஜே வந்து பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கணும். பிளேலிஸ்ட்ன்றது என்னன்னா, நீங்கள் ஒரு ட்ராக் ப்ளே பண்ணும்போது அடுத்த ட்ராக் என்ன ப்ளே பண்ண போகிறது டிசைட் பண்ணியிருக்கணும். எந்த ட்ராக் மிக்சிங் பண்ணணும், எங்கே கியூ பாயிண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே நீங்கள் வந்து முன்னாடியே ரெடி பண்ணியிருந்தால் தான் அடுத்த ட்ராக் ப்ளே பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஈவெண்ட் ப்ளே பண்ணுறீங்க, உங்களோட பிளேலிஸ்ட் ப்ளே பண்ணுறீங்க, உங்களோட ரெகுலர் ட்ராக்ஸ் ஒரு பாட்டுக்கு அடுத்தது என்ன பாட்டுன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அந்த சீக்வன்ஸில் வந்து ஒரு பாட்டி முடிச்சிடுறீங்க. சப்போஸ் அதே கிளைண்ட் வந்து அடுத்த நாளும் கூப்பிட்றாங்க, ஒரு வெட்டிங் வந்து 2 days வெட்டிங் 3 days வெட்டிங்கில் இருக்கும். அந்த மாதிரிலாம் போகும்போது நேற்று ப்ளே பண்ண சாங்ஸு மறுபடியும் ப்ளே பண்ணால் அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது. சாங்ஸ் அதே இருக்கலாம், ஆனால் அந்த ஆர்டர் மாற்றி ப்ளே பண்ணலாம். அந்த ஆர்டர் மாற்றி ப்ளே பண்ணுறதுக்கு இந்த ரிலேட்டட் ட்ராக்ஸ் வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணும். அது எப்படி நான் வீடியோவில் சொல்கிறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனல் க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ்லாம் போட்டுருக்கேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள். என்னோட வீடியோ பிளேலிஸ்ட் போனீங்கன்னா அங்கே நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும். ஒரு சாஃப்ட்வேருக்கு ஒரு ஃபோட்டோ பிடிச்சிருப்பேன். அந்த ஃபோட்டோக்குள்ளே போனீங்கன்னா அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரோட வீடியோஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். என்னோட இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள், என்னோட ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டியூட்டோர்ஸ் அதையும் நான் போட்டுருக்கேன். ஸோ கீப் ஃபாலோயிங் மீ ஆல் சோஷியல் மீடியாஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VM DJ Academy, Chennai's best DJ and music production academy. ஓகே, என்னோட ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஐம் சாரி, பிகாஸ் என்னோட மொபைல் ஃபோனுடைய மைக்கில் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த ரிலேட்டட் ட்ராக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர் இன் ஆல் த சாஃப்ட்வேர்ஸ். நீங்கள் வந்து Tractor, Serato, virtual DJ எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலுமே இந்த ஆப்ஷன் எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே இருக்குது. உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர்ஸுமே இந்த ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ அதுக்கும் ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஓகே, ரிலேட்டட் ட்ராக்ஸ்னால் என்ன? நீங்கள் ஒரு ட்ராக் வந்து டெக் ஏல ப்ளே பண்ணுறீங்க, அது மாஸ்டர் டெக்காக இருக்கும். ஸோ அந்த ட்ராக் வந்து ப்ளே பண்ணிட்டுருப்பீங்க. இப்போ அடுத்த ட்ராக் வந்து நீங்கள் ஆல்ரெடி மெமரைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, உங்களோட பிளேலிஸ்ட் எப்படி இருக்கணும்ன்ட்டு ட்ராக் எடுத்து இங்கே போட்டுருவீங்க. சப்போஸ் உங்கள் அடுத்த ட்ராக் என்ன ப்ளே பண்ணணும்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா இந்த ரிலேட்டட் ட்ராக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் வந்து அடுத்த சாங் என்ன ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 4-5 சாங் ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் சாங் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் எப்படி கொடுக்கும்னா, இந்த சிஸ்டம், அதாவது சாஃப்ட்வேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாஃப்ட்வேர் வந்து அந்த சாங் எனர்ஜி நிறைய விஷயங்கள் வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இந்த சாங் நீங்கள் போட்டால் நல்லா இருக்கும்ன்றதை உங்களுக்கு வந்து அந்த லிஸ்ட்டில் எடுத்து காட்டும். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து அடுத்த சாங் ஈஸியாக நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட Rekordbox சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் நீங்கள் உங்களோட பிளேலிஸ்ட் போங்க. ஓகே, நான் வந்து என்னோடய பிளேலிஸ்ட்டில் வந்து ஸோ இதுதான் என்னோடய பிளேலிஸ்ட். இதில் வந்து நான் கமர்ஷியல் மியூசிக் தமிழ் சாங்ஸ் நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே, ஸோ தமிழ் சாங்ஸ் இது என்னோடய பிளேலிஸ்ட். என்னோடய சாங்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்கும். பிளேலிஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்து ஃபோல்டர்ஸ் வந்து ப்ளே பண்ணுறீங்க, அந்த மாதிரி ப்ளே பண்ணாதீங்க. உங்கள் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணும்போது நிறைய யூஸ்ஃபுல் அட்வான்டேஜஸ் இருக்குது. பிளேலிஸ்ட் தனியாக வீடியோ நான் கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். நான் எல்லா சாங்ஸும் பார்த்திங்கன்னா ஆர்டர் வச்சுருக்கேன். அதாவது ஒரு பாட்டு ப்ளே பண்ணுறேன்னா அடுத்த பாட்டு என்ன வரும், அடுத்த பாட்டு என்ன இருக்கணுன்றதை எல்லாமே நான் என்னோடய பிளேலிஸ்ட் ஆர்டர் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஈஸியாக நம்ம ப்ளே பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு ட்ராக் நம்ம ப்ளே பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ட்ராக் வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது, இந்த ட்ராக் நான் ப்ளே பண்ண போகிறேன்ட்டு. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு வெட்டிங் பண்ணுறீங்க. வெட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 2 days வெட்டிங் 3 days வெட்டிங்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த செட் ப்ளே பண்ணிடுவீங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க, நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். செகண்ட் டே அதே செட் ப்ளே பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட் டே இருக்கிற ஃபீல் வராது. ஸோ அந்தளவுக்கு இம்பேக்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் ரிலேட்டட் ட்ராக்ஸ் ஹெல்ப் எடுக்கலாம். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிலேட்டட் ட்ராக்ஸ் எப்படி ஆன் பண்ணணும்னா, இங்கே சைடில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து டேகு, செகண்ட் வந்து ரிலேட்டட் ட்ராக்ஸ். இந்த ப்ளே பண்ணுற ட்ராக்கு எந்த சாங் மேட்ச் ஆகும், எந்த சாங் வந்து ஆப்டாக இருக்குன்றது சைடில் எனக்கு வந்து சாங்ஸ் லிஸ்ட் காட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ட்ராக் ப்ளே பண்ணும்போது இந்த டெக் ஏக்கு என்ன சாங் போட்டால் பெட்டராக இருக்கும்ன்றத சைடில் எனக்கு வந்து ரிலேட்டட் ட்ராக்ஸில் காட்டுது. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது எந்த டெக்கு நீங்கள் ப்ளே பண்ணுறீங்களோ அது மாஸ்டர் ஆகிடும். இப்போ நான் வந்து இதுலேருந்து ஒரு ட்ராக் பண்ணி நான் டெக் 2ல் போடுறேன். இப்போ நான் இதை ப்ளே பண்ணுறேன். இப்போ இது மாஸ்டர் ஆகிடும் பாருங்கள். ஸோ இது மாஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ட்ராக் வந்து ஈக்குவலாக இந்த ட்ராக் இருக்கும். ஸோ அந்த இதை ப்ளே பண்ணிக்கலாம்.
ஸோ நான் ட்ராக் இங்கே லோட் பண்ண இது இந்த ஆப்ஷன்ஸ் மாறிண்டே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது என்ன பண்ணணும்னா உங்களோட என்டையர் கலெக்ஷன், இந்த கலெக்ஷனில் வந்து நான் நிறைய சாங்ஸ் வச்சுருக்கேன், இந்த கலெக்ஷன் ஃபுல்லாகவே சர்ச் பண்ணி இந்த சாங் எது பெட்டராக இருக்கும்ன்றதை எனக்கு காட்டுது. ஸோ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபுல் கலெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த ப்ளேலிஸ்ட்குள்ளே தான் வேணும், அந்த தமிழ் சாங் போட்டு அதே சாங் எனக்கு ஈக்குவலாக ஒரு சாங் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். 3 லைன்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இது ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வந்து டிக்காக இருக்குது. ஸோ நான் ப்ளேலிஸ்ட்குள்ளே போகிறேன். ப்ளேலிஸ்ட்குள்ளே என்னோடய தமிழ் சாங்ஸ், அதாவது டான்ஸ், குத்துப்பாட்டு, இது மட்டும் கிளிக் பண்ணால் இதில் மட்டும் காட்டும். இல்லை எனக்கு டான்ஸில் இருக்குது இதுலேயும் காட்டணும், வெட்டிங், தமிழ் சாஃப்ட் நம்பர்ஸ், 3லேருந்து ஆப்ஷன் வேணும்னா இந்த 3மே டிக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து அந்த 3 ஃபோட்டோக்குள்ளேருந்து தான் இது நமக்கு காட்டும். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணும்போது அந்த 3 ப்ளேலிஸ்ட்லேருந்து தான் எனக்கு வந்து சாங் சஜஸ்ட் பண்ணும். இது வந்து மாறிண்டே இருக்கும், அதாவது ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்ட் பண்ணும். அதுவும் இல்லாமல் இது கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ்னால் ஒரு செட்டிங் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த ரிலேட்டட் ட்ராக்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஜென்ரேட் பண்ணுன்றதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது பிபிஎம் கீ மட்டும் வேணுமா, கரண்ட் ட்ராக் கீ, எந்த வருஷத்தில் ட்ராக் மட்டும் எடுக்கணும், எந்த டேட், அதாவது புதுசாக நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த அப்டேட்டட் ட்ராக் மட்டும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுத்து கொடுத்துருவோம். அந்த மாதிரி நீங்கள் வந்து சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சாங் சஜஸ்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சூப்பர் அட்வான்டேஜ், ஈஸி ஆப்ஷன். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து என்ன சாங் போடுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். எல்லா சாங் போட்டு முடிச்சிருப்பீங்க, லாங் பார்ட்டிஸ்லாம் இருக்கும், ஒரு 2 மணி 3 மணி முடிக்கிற பார்ட்டிஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி பார்ட்டிங்கெலாம் வந்து இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு லைஃப் சேவராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ப்ரொஃபஷனலாக ப்ளே பண்ணுங்கள், நல்லா க்ரியேட்டிவாக ப்ளே பண்ணுங்கள். VMDJ அகாடமி நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணும்னா VMDJ அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். இங்கே நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். வெட்டிங், கார்பரேட் டிஜேலாம் தனி கோர்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கிளிக் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற சாஃப்ட்வேர்ஸ்மே இதே மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதாவது டிராக்டர், செரட்டோ, வர்ச்சுவல் டிஜிலும் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அந்த சாஃப்ட்வேர்லையுமே இந்த ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம்னு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனி டவுட்ஸ் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ண கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் VMDJ அகாடமி ஜாயின் பண்ணுங்கள் ஃபார் ப்ரொஃபஷனல் டிஜேயிங் கோர்ஸ். ஸோ நியூ பேச்சஸில் ஓப்பனாக இருக்குது, அந்த பேச்சஸ் இங்கே எடுத்துக்கலாம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனல் க்ரோ பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். See you on next video. Till then, take care. DJ Rahul. Bye.